வலைக்கும் வரமத்துல நியூஸ் கொண்டு வந்தீங்கன்னு தெரிஞ்சுன்னா இப்போ அமெரிக்கா அங்கே அடிச்சு இங்கே அடிச்சு ஈரான் அடிச்சு காசா கட்டிச்சு லெபனானுக்கு அடிச்சு இஸ்ரேலுக்கு மட்டும் தான் அடிக்கலை இப்போ அடித்து கடைசியாக இப்போ கை வச்சுட்டாரு ரஷ்யாவோட கப்பல் மேலே. அதை ஒன்றாவது நியூஸ் அதை பார்ப்போம். அடுத்தது இந்தியா, பிரேசில், சைனா இந்த 3 நாட்டுக்கும் 500 வீதம் வரி அடிக்க போகிறாராம். மீண்டும் சொன்னால் ரஷ்யாட்டால் என்ன வாங்குற சுட்டி சரியா. அடுத்தது இப்போ இவர் தடமாறுற இப்போ இந்த வெனிசுலாவில் இருக்கிற எண்ணெய் எல்லாம் எடுத்து அவர் நாட்டு மக்களுக்கும் அதை விற்று வெனிசுலாக்களுக்கும் கொடுத்து உதவி பண்ண போகிறாராம். அப்படி ஒரு கதையை சொல்கிறாரு. அடுத்தது ஈரானில் உள்நாட்டு போர் யுத்தம். இது யுத்தத்தை இவங்க அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து பெருசாக்கிட்டு இருக்கிறதுக்கு. ஆனால் ஈரான் மக்கள் போராடுறதே தனது அரசாங்கத்துக்கு எதிராக இல்லை, அரசாங்கத்துக்கு சப்போர்ட்டாக. அந்த 4 விஷயத்தை தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ அங்கால் அடிச்சு கடைசிக்கு ரஷ்யா கப்பல் வெனிசுலாவுக்கு சொந்தமான ரஷ்யா கொடியோடு போன கப்பலை இப்போ அமெரிக்கா கைப்பற்றிக்குது ஆர்மி ஃபோர்ஸை வச்சு. இப்போ ரஷ்யா சொல்லிக்கிறேன்னு சொன்னால் உடனே அந்த கப்பலை விடுவிக்கணும், இல்லாட்டி 3ஆம் உலக போர் தொடங்கும் அப்படி இண்டிக்குது. அப்போ இது சுவராக நடக்கிறது தான். எங்கேயோ பெரிய லோக யுத்தத்தில் அடுத்தது பெரிய 3ஆம் உலக போரில் முடிய போகும். அடுத்தது இப்போ அமெரிக்கா புதிய ரூல்ஸ் ஒன்று போட்டுக்குது. பிரேசில், சைனா, இந்தியா இந்த 3 நாட்டுக்கும் 500 வீதம் வரி கட்ட போகிறான். இப்போ இவருக்கு கொழுப்பு முத்திட்டு 500 வீதம் வரி கட்ட போகிறேன்னு சொன்னால் இவங்க ரஷ்யாட்டிருந்து கச்சா எண்ணெய் வளர்த்து எடுக்கிறது சுட்டி இப்போ இந்தியா, பிரேசில், சைனா இந்த 3 நாட்டுக்கும் 500 வீதம் வரி அடிக்க போகிறாராம். இப்போ சைனாக்கு ஏற்கனவே வரி அடித்து தான் 200 சொச்சம் பேர் கடைசிக்கு இப்போ 80ல் நிற்கிது 7ஆம் மட்டுக்கும். ஏன்னா இவருக்கு தேவையான சாமானெல்லாம் சைனாவில் தேய்க்குது. எல்லா சாமானும் சைனாலையும் தான் எடுக்கணும். இவர் ட்ரை பண்ணார் சைனா அடிக்கிறதுக்கு, ஆனால் அது சரி வரலை. அடுத்தது இப்போ உத்தரவு போட்டுக்கிறாரு பிரேசிலுக்கும் இந்தியாவுக்கும். இப்போ இந்தியாவோட நட்பு நாடாக தான் இவர் இருந்தார். இப்படி நட்பு நாடை இருந்து கொண்டு இப்போ இவர் இந்தியாவுக்கு இப்போ கடிதம் ஒன்று எழுதி போட்டுக்கிறாரு, நீங்கள் ரஷ்யாட்டிருந்து என்ன வாங்குறது நிப்பாட்டு. அப்படி நிப்பாட்டினா தான் நாங்கள் உங்களுக்கு கையுதவியாக இருப்போம், இல்லாட்டி அமெரிக்காவோட உதவியும் உங்களுக்கு வராதுன்றார். பிரேசிலுக்கும் அதே தான் சொல்லிக்கிறார். அடுத்தது ஈரான். இப்போ ஈரானில் உள்நாட்டு போர் நடக்குது. இந்த உள்நாட்டு போரில் இப்போ ஏற்கனவே ஆக்கள் அடி வாங்கி கண்ணீர் புகை போட்டு சில ஆக்கள் 35 பேர்கிட்ட மரணம். இது உள்நாட்டு போர். இந்த உள்நாட்டு போரில் கலவரத்தை உண்டாக்கினது யாருன்னு சொன்னால் இஸ்ரேலில் உளவாளி உண்டு. இப்போ இந்த இஸ்ரேல் உளவாளியை இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. ஈரான் கண்டுபிடிச்சி அவனுக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க. இது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் வெளிப்படையாக விளங்கிட்டு இதுக்கு ஒரு தப்பிக்கலாண்டு இன்னும் தேடிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த உள்நாட்டு போரை இவங்க எப்படி பெருசாக நினைக்கிறேன்னு சொன்னால் இந்த அமெரிக்கா அந்த போரை இன்னும் கொஞ்சம் மேற்றி விட்டு அவங்களோட உளவாளியை உள்ளுக்கு போட்டுக்கொண்டு இந்த போரை பெருசாக்குறது அப்படி தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. அதை சுட்டி இப்போ ஈரான்